அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம கேபி அஸ்ட்ராலஜிக்கு மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேருங்க, அஸ்ட்ரோசேஜ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேருங்க. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து ஜோதிஷ் ஆப்பு. நான் ஆல்ரெடி வந்து அது உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. 99% மொபைல் ஃபோன்னாலே இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் அதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் கிடையாதுங்க. தமிழ் லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு வந்து அஸ்ட்ரோசேஜ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2018 2019 அந்த மாதிரியான டைம்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஜோதிஷ் ஆப் வந்ததுலேருந்து நான் அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன், இது யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இதில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி அஸ்ட்ரோசேஜ்னு போட்டு டைப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நிறையா ஆடெல்லாம் வரும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சலான விஷயம். எப்போ ஆட் வரும்னே தெரியாது, திடீர்னு ஆட் வரும். இதில் வந்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா, ரொம்ப கீழே வந்தீங்கன்னா அறிக்கைகள் அப்படின்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் இப்படி தள்ளினீங்கன்னா கேபி முறைன்னு இருக்குங்க இந்த இடத்துல. சரிங்களா? இந்த கேபி முறையை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்கள் நேம் எதனா ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த பர்த் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு செட்டிங் வந்து கேபியில் வந்து அயனாம்சம் கேபி பழைய அயனாம்சத்தை போட்டுக்குங்க. சரிங்களா? கேபி பழைய போட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஜாதக டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னா ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து 12 பாவத்துடைய அந்த கட்டம். அப்படியே நீங்கள் தள்ளினே வந்தீங்கன்னா கிரகங்கள் என்ன ராசி அதிபதி நட்சத்திரம், உபநட்சத்திரம், பாவத்துடைய அந்த ராசி அதிபதி நட்சத்திரம், சப்லாடு எல்லாமே வரும். இது பாருங்கள், திடீர்னு விளம்பரம் வந்துன்னே இருக்கும். அதுதான் ஒரு எரிச்சலான விஷயம். இதில் கிரக குறிகாட்டிகள் இதில் வந்துடும். இதுவே நமக்கு போதும். எல்லாமே வந்து இதில் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு பிரசனம் சார்ந்த வகையில் எதனா கணிக்கிறீங்க அப்படின்னா அதே வந்து திரும்ப இந்த கேபி முறை அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1லேருந்து 240 அந்த நம்பருக்கு உண்டான பிரசன்ன ஜாதகத்தையும் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப எளிமையாக கணிச்சிடலாம். அயனாம்சம் எப்பயுமே கேபி பழைய போட்டுக்குங்க. இது வந்து அந்த நம்பருக்கு உண்டான ஜாதகம் கணிச்சு பிரசன்னம் கணிக்கிறது, ராசி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். கிரகத்துடைய தொடர்பு, பாவமுடைய தொடர்பு எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர் தாங்க. என்னென்னா திடீர்னு இடையில வந்து விளம்பரம் வந்து கொஞ்சம் எரிச்சல் பண்ண பாருங்கள், இப்போ கூட வருது. அதுதான் ஒரு விஷயமே தவிர மற்றபடி இதுவும் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். தமிழ் லாங்குவேஜில் ஃபாலோ பண்ணுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் எல்லா லாங்குவேஜும் இருக்குது. நன்றி, வணக்கம்.